இந்த கோடை வெயிலுக்கு ரொம்ப ஈஸியா வீட்லயே குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குல்ஃபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 5 பேர் சாப்பிடலாம் குல்ஃபி. அதனால முடிஞ்ச அளவு 1 லிட்டரே எடுத்துக்கங்க. நல்ல அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு அதுல பாலை ஊத்தி ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கிண்டுங்க. ஸ்லோல வச்சிருங்க. இப்ப 10 ஏலக்காய், 10 பாதாம், 10 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. 120 கிராம் ஜீனி. 100 கிராம் போடுறவங்க 100 கிராம் போட்டுங்க. நான் 120 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப முந்திரியும் பாதாமையும் நம்ம மிக்சியில பல்ஸ்ல வச்சு ஒரு 2 சுத்து சுத்தி வச்சுக்கணும். இல்ல எனக்கு பொடியா நறுக்குனாதான் பிடிக்கும்னா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பால் நல்லா வத்தணும். பால் பாதி காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏலக்காய் தூளை போடணும். ஃபர்ஸ்டே போட வேணாம். இந்த பாருங்க, பால் இப்ப 1 லிட்டர் பால் இப்ப 1/2 லிட்டர் பால் மாதிரி ஆயிருக்கு. இந்த டைம்ல ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் நம்ம ஜீனி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை போடுங்க. ஃபர்ஸ்ட்லயே ஜீனி எல்லாம் போட வேணாம். இப்ப ஜீனி போட்டாச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் பால் சுண்டி இருக்கு. இந்த டைம்ல நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம்ல பாதாம் முந்திரி, இந்த கலவையை போடணும். நல்லா பால் எந்த அளவுக்கு வத்துதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குல்ஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு இங்க பாருங்க, இப்பயே கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பாலை எந்த அளவுக்கு சுண்ட காய்ச்சுறோமோ அந்த அளவுக்கு குல்ஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் சுண்ட காய்ச்சணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணோம்னா அது பால் ஐஸ் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் வத்தணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூவை இதோட சேர்த்துக்கலாம். இல்ல பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தா நுணுக்கி போடலாம். நான் குங்குமப்பூ பிஸ்தாலாம் போடல. பால் நல்லா திக்கா காய்ச்சணும். இங்க பாருங்க, இப்ப ரொம்ப திக்காயிருச்சு. நீங்களே பாருங்க, இந்த மாதிரி கரண்டியால அள்ளி பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணாதான் நல்லது. தண்ணியா இருக்கும்போது ஆஃப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் திக்கா இருக்கட்டும். இப்ப இந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா 2 மண்பானை எடுத்துங்க. அந்த மண்பானையில நீங்க கரண்டியால அள்ளி ஊத்துங்க. இது பேரு தான் மண்பானை குல்ஃபி, வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸி, வீட்டுல நாமளே செய்யலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது சளியெல்லாம் பிடிக்காது, பயப்பட வேணாம். ரொம்ப ஈஸி. இது பேர் தான் மண்பானை குல்ஃபிங்க. அவ்வளவுதான். இதையே டம்ளர்ல ஊத்துனமோ இல்ல குல்ஃபி மோட்ல ஊத்துனோம்னா அது பேர் தான் மலாய் குல்ஃபி. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல ஒரு கவரை போட்டு ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அதே மாதிரி டம்ளர்ல இதே மாதிரி கவர் போட்டு இல்ல அலுமினியம் பேப்பர் ஏதாவது ஒன்று போட்டு நடுவுல சின்ன ஹோல் போட்டு இந்த மாதிரி ஐஸ் குச்சியை சொருவிடுங்க. இதை ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு. நம்மளோட குல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மண்பானை குல்ஃபி. இதுல பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி போட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்டும் செம்மையா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி பசங்க இதையே தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயமா இது ரொம்ப நல்லது. எந்த கெமிக்கலும் கிடையாது. கடையில வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லயே நாமளே செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது, பசங்களுக்கும் நல்லது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான மலாய் குல்ஃபி. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கண்டிப்பா இதை உங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண, நடுவில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண. தேங்க்யூ.